வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீஃப் நம்ம எப்படி நம்ம இன்னொரு பாட்டில் நடப்போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது சாதாரண விஷயந்தான். பாருங்களேன், இதில் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற லீவ்ஸை நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு அது வேர் பிடிச்சதுக்கப்புறம் நடுவோம், அல்லது அதை கட் பண்ணிவிட்டு அந்த கணு இருக்கிற பகுதியை நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சா அது வளர்ந்து வரும். இது வளர்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகிடும். இது ஒரு 2-3 நாளில் இந்த மணி பிளான்ட்ஸு நல்ல பதியம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விதமான ஒரு டிப்ஸு தான். இந்த மண்ணுக்குள்ளே செடி எடுத்து அந்த கணு இருக்கிற பகுதியை ஒரு தொட்டியில் நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் அந்த வேர் மண்ணோட மண் பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு புது செடி ஒரு தொட்டியில் ஒரு புதிய செடியை நம்ம நட்டு வச்ச ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்து தான் இதை நான் செஞ்சேன். அவ்வளோ நிறைய செடியை நான் இதை மாதிரி பதியம் போட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை நான் ரிஸ்க் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு அது வேர் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி மண்ணில் புதைச்சி வச்சு சில ஸ்டெம்மு வந்து வளராமல் போகிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் வேர் பிடிச்சிரும். தேவையில்லாத அந்த காஞ்சி போன இலை எல்லாத்தையும் நீங்கள் கிள்ளி எடுத்துருங்க. இது நிமித்தமாக வந்து நம்ம புதுசாக வைக்கிற இலையோட ஸ்டெம்ஸில் ஏதாவது பாக்டீரியா படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பழைய இலையை நீங்கள் வெளியில் எடுத்து கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தேவையில்லாத இலையெல்லாத்தை நான் கிள்ளி எடுத்துட்டேன். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டாக வளர்ந்துக்கிடும். இப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த செழிப்பாக வளர்ந்துருக்கிற ஒரு செடியிலிருந்து இந்த சின்ன தொட்டிக்கு நான் அதை மாற்ற ஸ்டெம்மை தான் எடுத்து அதை வச்சுருக்கேன். இப்போது ஒரு 4 நாள் ஆகுது, நான் அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த செடியில் வச்சுருக்கிற இந்த ஸ்டெம் வந்து டைரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அதே அந்த செடியில் இன்னொரு ஸ்டெம்ஸ் வந்து வளர்ந்து கிடக்குது. நான் இந்த பக்கத்தில் இருக்கிற பாருங்கள், இதை எடுத்து நான் அதே தொட்டியில் திருப்பி வைக்க போகிறேன். ஏன்னா சின்ன தொட்டியில் ஒரே ஒரு ஸ்டெம்மில் வச்சது தான் கொஞ்சம் பாதி இருக்குது. இப்போ இதை வைக்கும்போது அது ஒரு கொத்து செடியாக பூத்தது போல் ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதையும் நான் இந்த கணு இருக்கிற பகுதியை அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறேன். தேவையில்லாத இலையெல்லாம் எடுத்துருங்க. மண்ணை நோண்டிக்கிறேன். மண்ணை நோண்டிட்டு கொஞ்சமாக நோண்டிட்டு இந்த ஸ்டெம்மில் பக்கத்தில் இருக்கிற அந்த கணு இருக்குது பாருங்கள், அந்த கணு அப்படியே மண்ணுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் அது வேர் வந்து மண்ணாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிசரில் போட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு செடியாக ஒரு பெரிய ஒரு பாட்டில் கொத்தான மணி பிளான்ட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஈஸியான வழியாக இது இருக்கும் பாருங்கள். நான் மண்ணுக்குள்ளே போட்டு நல்லா புதைச்சி வச்சுட்டேன். இல்லை அது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் பாருங்கள் பக்கத்தில் கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து அந்த ஸ்டெம்மை வந்து மண்ணுக்குள்ளே புதையிற அளவுக்கு மண்ணை எடுத்து நல்லா போட்டு பாருங்கள். அது எல்லாத்தையும் விலக்கிக்கிறேன். இலையில பட்டு அது இலை வாடி போகாமல் இருக்கிறதுக்காக தான் மாற்றிட்டு பாருங்கள். இந்த வேர்லேருந்து இந்த செடிக்கு வருது, இந்த பாட்டுக்கு வருது. இப்போ இதில் கொஞ்சமாக நான் மண்ணை போட்டு புதைச்சி வைக்க போகிறேன். சூப்பராக வளர்ந்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.